மற்றும் ஒரு அண்மை செய்தி. திருப்புவனம் அருகே சக்குடியில் போலீஸ் வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக திருப்புவனம் அருகே சக்குடியில் போலீஸ் வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி விவகாரம் தொடர்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டம் சித்தம்பட்டியை சேர்ந்த பிரசாத், அவரது மனைவி சத்யா, மகன் அஸ்வின் ஆகியோர் மதுரை அணையூர் பகுதியில் மரணமடைந்த உறவினர் தங்கமாலின் இறுதிச் சடங்கில் பங்கேற்று இருசக்கர வாகனத்தில் மதுரை நோக்கி திருப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் சோனேஸ்வரி என்பவரும் பயணம் செய்திருந்தார். இந்த நிலையில் நேற்று சக்குடி அருகே அவர்கள் வாகனத்தில் வந்து இயங்கியிருந்த போது வழியை எதிரே வந்த ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் வாகனம் இருசக்கர வாகனத்தில் மோதியதில் பிரசாத் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். சத்யா மற்றும் அஸ்வின் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே உயிரிழந்திருக்கிறார். சோனேஸ்வரி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடலை எடுக்க விடாமல் போலீஸ் டிரைவரை கைது செய்ய வேண்டும் என கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி உடலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரைக்கு பிரத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரை பகுதியில் இறந்தவர்களின் உறவினர்கள் இறந்தவர்களின் உடலை வாங்க மறுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விபத்து ஏற்படுத்தி சென்ற அந்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அதுவரை உடலை வாங்க செல்ல மாட்டோம் என்று கூறி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.